மாவட்ட தலைவர் அவர்கள் சார்பாக இந்த பாடலை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். எல்லா ஜோரம் கைதட்டலாம். எம்என்எஸ் அப்படிங்கிறத போய் முருகேசன் அப்படின்னு போட்டுருங்க. பொதுவாக பொன் மனசு தங்கம் ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். உள்ளதே செய்வா நல்லதே செய்வா, உள்ளதே செய்வா நல்லதே செய்வா. ஒரு வகையில் வலுவை ஏற்படுத்தும் வகையில் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் சார்பாக திருச்சி மாநகர் முசிறியில் மாபெரும் விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கூட்டமானது ஏதோ கடமைக்காக ஏதோ அரசியல் லாபத்திற்காக நடத்தக்கூடிய கூட்டம் இல்லை என்பதை இங்கு இருக்கக்கூடியவர்கள் உணர வேண்டும். ஆகவே பேசி முடிப்பதற்குள் நீங்கள் அனைவரும் சத்தம் போடாமல் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளாமல் நான் சொல்கின்ற கருத்தை உருவாக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் சொல்லக்கூடிய கருத்து இச்சமூக மக்களுடைய பாதுகாப்பு, இச்சமூக இளைஞர்களுடைய எதிர்காலம், படிக்கின்ற பள்ளி மாணவ மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் என்ன, இச்சமூக முன்னேற்றத்திற்கு அரசு விதித்துள்ள திட்டங்கள் என்ன, நலன்கள் என்ன என்பதை சொல்வதற்காக நான் இங்கு வந்திருக்கின்றேன். ஆகவே அமைதி காத்து என்னுடைய உரையை கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வகை தந்து அமர்ந்திருக்கின்ற தமிழ்ச்செல்வன் அவர்களே, புதிய சமத்துவ கட்சியினுடைய தலைவர் திரு புதுக்கோட்டை சசிகுமார் அவர்களே, மக்கள் தமிழகம் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நிலவரன் அவர்களே, தலித் இயக்கங்களின் கூட்டங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் மிரட்டூர் கார்த்திக் அவர்களே, வீர சாம்பார் படையினுடைய தலைவர் திரு மிசா ரவிச்சந்திரன் அவர்களே, இறுதியாக நன்றுரையாற்ற இருக்கின்ற திருவரங்கூருடைய செயலாளர் தீபராஜ் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்ட செயலாளர் சிட்டிலரை மாரிமுத்து அவர்களே, திருச்சி புறநகர் மாவட்ட தலைவர் திரு செல்வம் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற திரு பேரூர் குமார் அவர்களே, என் உயிரில் மேலான என் இட சொந்தங்களே, என் தேவேந்திர குல சொந்தங்களே, சொந்தங்களே, நீங்கள் அனைவரையும் நாம் காத்திருக்கின்ற அகில மக்கள் மறுமலர்ச்சிக்காக சார்பாக வருக வருக என வரவேற்று போயிருக்கிறேன். நிறைய பேருக்கு பொன்முருகேசன் என்றால் யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. பொன்முருகேசனை வழக்கறிஞராக மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு என்னுடைய முகத்தை நான் வெகு நாட்களாக காட்டாமல் இருந்திருந்தேன். காரணம் என்னோடு சொன்னால், நான் பட்ட அவமானங்களும் என்னுடைய சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் கண்டு இச்சமூகத்தில் மிகப்பெரிய போராளியாக வர வேண்டும் என்றுதான் நான் என்னுடைய தாய் தகப்பனார் அடிமையாக பண்ணையில் வேலை பார்த்திருந்தாலும் அந்த அடிமைத்தனத்தை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய வழியில் சட்டம் பயில வேண்டும் என்று கண்காணித்து கங்கணம் கட்டிக்கொண்டு வக்கீலுக்கு படித்து 2005ஆம் ஆண்டு இச்சமூக மக்களுக்காக போராட்ட களத்தில் இறங்கினேன். போராட்ட களத்தில் ஒரு பட்டத்தை சேர்ந்தவரை தலைவராக மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களை கொலை செய்வதற்கு என்னவெல்லாம் திட்டமோ அனைத்தையும் செய்வார்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அந்த வகையில் சொல்கின்றேன், பல்வேறு போராட்டங்கள் சமூக மக்கள் சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி, சிறைச்சாலையில் ஜெயிலராக இருந்தாலும் அவருடையும் சண்டை போடுவேன். வெளியில் காவல்துறையினராக இருந்தாலும் சரி, அவரோடும் சண்டை போடுவேன். எனக்காக சொந்த பகை கிடையாது, சொந்த பிரச்சனை கிடையாது, என் அண்ணன் தம்பிகளுக்காக குடும்ப பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆனால் நான் சண்டை போட்டதெல்லாம் இச்சமூக மக்களுடைய நலனுக்காகவும் அவர்களுடைய விடுதலைக்காகவும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.